நம்ம மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு சந்தேகம் இருக்குங்க. சினிமாவில் திறமையை நம்பி வளரலாமா இல்லை அவங்க பேக்ரவுண்ட் மூலமாக வளரலாமா? அதாவது இசைத்துறையை பொறுத்த வரைக்கும் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், தேவா இவங்க எல்லாம் அந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல் தன்னோட திறமையை மட்டும் நம்பி மேலே வந்தவங்க. அதே நேரத்தில் அவங்க வாரிசுங்க கார்த்திக் ராஜாவாக இருக்கட்டும் அல்லது ஏஆர் அமீனா இருக்கட்டும், சபேஷ் முரளி, இவங்க எல்லாருமே ஒரு விசிட்டிங் கார்டு மூலமாக வந்து ஜெயிச்சவங்க. அதாவது நெப்போ கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் திறமை இல்லாமல் ஒருத்தரால் சினிமா இண்டஸ்ட்ரின்னு இல்லாமல் எந்த துறையிலுமே ஜெயிக்க முடியாதுங்கிறது உண்மைதானங்க. நெப்போ கிட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும். ஆனால் திறமைன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் இங்கே நிற்கணும். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா 2 நெப்போ கிட்ஸ்க்கு நடக்கக்கூடிய கோல்டு வார் பற்றி தாங்க. ஆமாங்க, நம்ம ரஜினி வீட்டு அனிருத்து, அப்புறம் சிங்கர் திப்பு அண்ட் ஹரிணி தம்பதிகளோட மகன் சாய் அபியங்கர் பார்த்தீங்கன்னா 2 பேருமே நெப்போ கிட்ஸ் கேட்டகரியில் தான் வராங்க. சாய் அபியங்கர் போன வருஷம் வெறும் 3 சிங்கிள்ஸ் தாங்க போட்டார். ஆனால் அவ்வளோ அதிரி புதிரி ஹிட்டு, அது அடுத்த விஷயம். ஆனாலும் திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னு நினைக்க ஒரு பெரிய 8 படத்தில் சைன் பண்ணுறாரு. எல்லா படமுமே அனிருத் பண்ண வேண்டிய படம். அது எப்படிங்க அனிருத் பண்ண வேண்டிய படம் எல்லாம் அவருக்கு போகுது? காரணம் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். STR 49 இருக்கட்டும், அல்லு அர்ஜுன் அட்லி படமாக இருக்கட்டும், சூர்யாவோட கருப்பு, கார்த்தியோட மார்ஷல், லோகேஷ் கனகராஜோட பென்ஸ் அப்படின்னு எல்லா பெரிய படத்துலையும் கமிட் ஆயிருக்காரு சாய் அபியங்கர். இந்த எல்லா படத்தோட டைரக்டர்ஸ்க்கும் ஆஸ்தான மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டால் அது நம்ம அனிருத் தான். இந்த 8-9 படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ மட்டுமே 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 சிங்கிள்ஸ் போட்டுட்டு வந்தவர் திடீர்னு வெளியில் வராரு. வரும்போதே 1000 கோடி ரூபா ப்ரொடக்ஷன் வேல்யூ உள்ள படத்துக்குலாம் மியூசிக் போட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் எப்படிங்க கைமீறி போச்சு? படிப்படியாக போயிருந்தா பரவாயில்ல, ஒரே நேரத்தில் எப்படிங்க சாய் அபியங்கருக்கு போய் சேருது? அதுக்கு காரணம் ஒரு இயக்குனர் தான். அந்த இயக்குனர் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆமாம், அட்லி. ஜவான் படத்தப்போ அட்லிக்கும் அனிருத்துக்கும் செம்மையாக முட்டிக்குச்சு. அனிருத் மேலே பயங்கர கோவத்தில் இருந்த அட்லி தன்னோட அடுத்த படமான அல்லு அர்ஜுன் படத்துக்கு சாய் அபியங்கரை புக் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரே பர்சனலாக சாய் அபியங்கருக்கு PR வேலை பண்ணுறாரு. இது ஒரு பெரிய லாபிங்க. அந்த கோல்டு வார் ஆக்சுவலாக சாய் அபியங்கருக்கும் அனிருத்துக்கும் கிடையாது. இட் இஸ் பிட்வீன் அனிருத் அண்ட் அட்லி. அதாவது early 90s பெரிய டைரக்டர்ஸ்க்கும் இளையராஜாக்கும் பெரிய ஃபைட்டு. எல்லா டைரக்டர்ஸும் சரி, ப்ரொடியூசர்ஸும் சரி, இதுக்கு யாரோ ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்க மாட்டாங்களான்னு தேடிட்டு இருந்தாங்க. அப்படி பாலச்சந்தருக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு ஃபைட்டுனால தான் ஏஆர் ரஹ்மான் ஒருத்தர் பாலச்சந்தர் அவருடைய ப்ரொடக்ஷனில் மணிரத்னமோட இயக்கத்தில் வந்த ரோஜான்ற படத்தில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ ஒரு டைரக்டர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலான்ட்டு ஏற்கனவே பாலச்சந்தர் ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அதே மாதிரி தான் அட்லியும் தன்னை பாலச்சந்திரா நினச்சிக்கிட்டு அனிருத்த இளையராஜாவை வச்சு சாய் அபியங்கரை ஏஆர் ரஹ்மான் மாதிரி உள்ளே கொண்டுட்டு வராருன்னு அந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுதுங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், அனிருத் இளையராஜா கிடையாது, சாய் அபியங்கர் ஏஆர் ரஹ்மான் கிடையாது, அட்லியும் பாலச்சந்தர் கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாம் CS மாதிரி திறமையான மியூசிக் டைரக்டர் 8 படம் பண்ண 8 வருஷம் ஆகும்போது ஒரு நியூ ஃபேஸ் உள்ளே வரும்போதே 8 படத்தோட வர்றது லாபின்னு சொல்லாமல் என்னங்க சொல்கிறது? அனிருத் மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் இன்னைக்கு டாப்பில் அவர் தான் இருக்காரு. எல்லா யங்ஸ்டர்ஸும் அவர் பின்னாடி தான். ஆனால் அதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா யங் டைரக்டர்ஸும் அவரை ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் இந்த சாய் அபியங்கர்ன்ற ஒரு புது மியூசிக் டைரக்டரை உள்ளே கொண்டுட்டு வராங்களோன்ட்டு தோணுது.